அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை. முஹம்மது நபி ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறையாக இருக்கின்றது. மனிதர்கள் இந்த உலகத்தில் வாழ்வதுடைய நோக்கம் இறைவனை வழிபட வேண்டும், அல்லாஹ்வை வணங்க வேண்டும் என்பதற்காகவே அன்றி வேறில்லை. அல்லாஹ் குர்ஆனில் கூறுகின்றான், மனிதனையும் ஜின்னையும் படைத்ததன் காரணம் அவனை வணங்குவதற்காகவே. இந்த உலகத்தில் உள்ள வாழ்க்கை ஒரு சோதனையான வாழ்க்கையாக இருக்கின்றது. மனிதர்கள் ஒவ்வொரு பிரிவினர்களாக ஒரு சமயமாக அல்லாஹ் படைத்திருக்கின்றான். இந்துவாக படைத்திருக்கின்றான், கிறிஸ்தவர்களாக படைத்திருக்கின்றான், முஸ்லீம்களாக படைத்திருக்கின்றான். அல்லாஹ் மனிதர்களை ஒவ்வொரு கோத்திரமாக பிரித்ததன் காரணம் மனிதர்கள் அறிந்து கொள்வதற்காக, அவர்களை அடையாளம் கண்டு கொள்வதற்காக அல்லாஹ் பிரித்திருக்கின்றான். இதில் மேல் ஜாதி கீழ் ஜாதி என்று மனிதர்களாகவே பிரித்து கொண்டனர். கோத்திரங்கள் அடையாளத்திற்காக அல்லாஹ் பிரித்திருக்கின்றான். ஆனால் ஜாதிகளை மனிதர்கள் பிரித்து கொண்டு மேல் ஜாதி கீழ் ஜாதி நடுத்தர ஜாதி என்று மனிதர்கள் பார்க்கின்றார்கள். அதாவது மனிதர்கள் அனைவரும் ஒன்றுதான், அனைவர்களும் ஒரே ஒரு இறைவனுடைய படைப்புகள் என்று அல்லாஹ் கூறுகின்றான். அல்லாஹ் அனைவர்களையும் ஒரே மாதிரியாக பார்க்கின்றான். நாம் ஐவேளை தொழுகையில் நின்று தொழும் பொழுதும் அனைவரும் சேர்ந்து ஒன்று கூடி, பெரியவர் பணக்காரராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, நடுத்தரமான மனிதர்களாக இருந்தாலும் சரி, அனைவரும் ஒரே கோட்டில், ஒரே நேரான கோட்டில் அனைவரும் இணைந்து நின்றுதான் இறைவனை வணங்குவோம். ஆக அல்லாஹ் மனிதர்களை ஒன்றாக இருக்கும்படிதான் கூறுகின்றான். அனைவர்களும் ஜாதி மதம் என்று பார்க்காமல் அனைவர்களையும் ஒன்றாக வாழ வேண்டும், இயற்கையாக வாழ வேண்டும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத் மூலமாக நமக்கு கற்றுத்தருகின்றார்கள். பாவங்களிலிருந்து மீண்டு மனிதர்கள், குறைஷிகள் அவருடைய வகி வரும் போதெல்லாம் அவர்கள் மனிதர்களிடத்தில் சென்று அல்லாஹ்வுடைய கலிமா லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ், லா இலாஹா இல்லல்லாஹ், இறைவன் வணக்கத்திற்கு உரிய இறைவன் ஒருவனை தவிர வேறு யாரும் இல்லை என்பதை மனிதர்களிடத்தில் கொண்டு போய் சேர்ந்தார்கள். மனிதர்கள் வெவ்வேறு கடவுள்களை சிலைகளாக வைத்துக்கொண்டு வணங்கி கொண்டிருந்தார்கள். அவை அனைத்தும் பாவங்களுக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தது. அதனை எல்லாம் அழித்து நம்முடைய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், பேரம்பர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனை எல்லாம் தடுத்து நிறுத்தினார்கள்.